உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. புதுசாக எஸ்ஐபி ஆரம்பிக்கிறவங்களுக்கு முதல்ல வந்து ஒரு கேஒய்சின்னு ஒன்று பண்ணணும். அந்த கேஒய்சி நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். எஸ்ஐபி பண்ணுறச்ச நியூ ஃபண்ட் ஆஃபரில் எஸ்ஐபி பண்ணக்கூடாது. அண்ட் டிசிப்ளின் இஸ் எ மஸ்ட். 10 to 15 வருஷம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் எஸ்ஐபியில் போடுறச்சு. மல்டிபிள் மியூச்சுவல் ஃபண்டு தயவு செஞ்சு வேண்டாம். ஒரே ஒரு ஃபண்டு போகிறோம். ஏன்னா பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. டைவர்சிஃபிகேஷன் அங்கே வேண்டவே வேண்டாம். ஒரு மியூச்சுவல் ஃபண்டு போகிறோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ இல்லை ஒரு மணி மார்க்கெட் ஃபண்டோ போகிறோம். முதல் 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் உங்களால் மேஜிக் பார்க்க முடியாது. நீங்கள் பண்ணுற அந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து முதல் 5 வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோ வேல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் முதலீடு எவ்வளோ பண்ணீங்களோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக அதில் அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கச்ச தான் உங்களுடைய மேஜிக்லாம் நடக்கும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து 1 crore ஒரு கோல் ஒருத்தர் வச்சிருக்காரு. ஸோ எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணலாம் சார் போர்ட்ஃபோலியோ? எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் அவர் பண்ணி வச்சுருந்தானாக்கா ஒன்ஸ் இன் இயர் போடுங்க. ஒருத்தர் வந்து மாதம் 1000 ரூபா போடுறான்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபா போடுறச்சே வந்து முதல் 6 வருஷத்தில் வந்து இந்த 1000 ரூபாங்கிறது வந்து 1 லட்ச ரூபா ஆகிடும். 6 வருஷங்கிறது மாதம் 1000 ரூபா போட்டாக்கா 72,000 ரூபா. அந்த 72,000 ரூபாங்கிறது 6 வருஷத்தில் வந்து 1 லட்ச ரூபா ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் மாதம் 3000 ரூபா நீங்கள் போடுறீங்க, 10 லட்ச ரூபா வேணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. மினிமம் ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட விருக்ஷம் ஃபின்மார்ட் பிரைவேட் லிமிடெடுடைய ஃபவுண்டரும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருமான வெங்கட்ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, இப்போ வந்து எல்லா அட்வைசர்ஸ் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சஸ் யாரை பார்த்தாலுமோ வந்து எஸ்ஐபி போடுங்க அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து எஸ்ஐபி ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இது நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஸோ எல்லாருமே வந்து ரெகுலர் தவிர்த்து டேரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆப்ஸ் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாரா அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் எப்படி சார் இருக்குது ஸ்டார்டிங்கில்? இதில் முதல்ல ஒரு 4 ஸ்டெப்ஸாக அதை பார்க்கலாம். முதல் ஸ்டெப்பு, புதுசாக எஸ்ஐபி ஆரம்பிக்கிறவங்களுக்கு முதல்ல வந்து ஒரு கேஒய்சின்னு ஒன்று பண்ணணும். அந்த கேஒய்சி நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். எம்எஃப் சென்டர்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அவங்க வந்து கேஒய்சின்னு ஒன்று பண்ணிடலாம். ரெண்டாவது, ஒரு அசட் அலோகேஷன் ஒன்று பண்ணணும். அந்த அசட் அலோகேஷன் பண்ணுறச்சே வந்து அவங்க வந்து ஒரு ஈக்விட்டி ஸ்கீமில் வந்து அவங்க பண்ணுற முதலீடை வந்து ஒரு 60-80% அந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம். மீதி 20% வந்து ஒரு டெட் ப்ராடக்ட், ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தாராளமாக அதை பண்ணலாம். அப்படியே பண்ணுறச்ச வந்து 60-80% பண்ணுறச்சே ஒரு நல்ல ஒரு சிறந்த ஈக்விட்டி ஸ்கீம்ஸாக பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலே ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். டெஃபினட்டாக எஸ்ஐபி பண்ணுறச்சே நியூ ஃபண்ட் ஆஃபரில் எஸ்ஐபி பண்ணக்கூடாது. அண்ட் டிசிப்ளின் இஸ் எ மஸ்ட். 10 to 15 வருஷம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் எஸ்ஐபியில் போடுறச்சு. மூணாவது, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை அந்த எஸ்ஐபி அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணணும். அந்த லிங்க் பண்ணி அங்கேருந்து வந்து மாதம் அவங்களுடைய பணத்தை வந்து ஈக்விட்டிலையும் டெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுறச்சே வந்து மல்டிபிள் மியூச்சுவல் ஃபண்டு தயவு செஞ்சு வேண்டாம். ஒரே ஒரு ஃபண்டு போகிறோம். ஏன்னா பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. டைவர்சிஃபிகேஷன் அங்கே வேண்டவே வேண்டாம். ஒரு மியூச்சுவல் ஃபண்டு போகிறோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ இல்லை ஒரு மணி மார்க்கெட் ஃபண்டோ போகிறோம். அந்த மாதிரி பண்ணாங்கனாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதனால் சொல்கிறேன்னாக்கா ட்ரான்சாக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸி, ட்ராக் பண்ணுறதுக்கும் ஈஸி. 4வது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினெட்லி நோ ரிடம்ஷன் டூரிங் த எஸ்ஐபி பீரியட். எஸ்ஐபி பீரியடில் நான் வந்து ரிடம்ஷன் பண்ணுவேன்னு முடிவு பண்ணிங்கனாக்கா உங்கள் எஸ்ஐபி அமௌண்ட்டை தயவு செஞ்சு குறைச்சிக்குங்க, அதை தனியாக வச்சுக்கோங்க. இதுதான் வந்து முக்கியமான 4 விஷயமா நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து. இப்போ வந்து ஆக்சுவலி வந்து எஸ்ஐபி எப்படி சார் ஒர்க் ஆகுது? இப்போ எஸ்ஐபி வந்து ப்ராடக்டாக வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து எஸ்ஐபி ஒரு 10 years வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. பட் 2 yearsலேயே வந்து 2 yearsக்கு அப்புறம் அவங்களை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ காம்பவுண்டிங்கில் அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டில் எஸ்ஐபி எப்படி சார் ஒர்க் ஆகுது? இது ஒரு நல்ல கேள்வி. எஸ்ஐபி மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து எஸ்ஐபின்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வந்துட்டீங்கன்னாக்கா எந்த காரணத்தை கொண்டும் அதை வந்து பிரேக் பண்ணாதீங்க. கண்டினியூவாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க.
When the market goes up, your portfolio value will also go up. When the market goes down, your portfolio value also will come down. So எப்பெல்லாம் வந்து மார்க்கெட் கீழே இறங்குதோ அந்த பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் யூனிட்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு ஜாஸ்தியாவே கிடைக்கும். ஸோ when you are accumulating more units, over a period திருப்பி மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகிறச்சே வந்து உங்க மார்க்கெட் வேல்யூ மேலே போகும். இங்க எஸ்ஐபின்னு சொல்ற வச்சே வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அன் இன்வெஸ்டிங். யூ கேன் சே இட் இஸ் கால்ட் அஸ் அ பிரெக்னன்சின்னு கூட நீங்க சொல்லலாம். இட் ஹஸ் காட் அ ஜெஸ்டேஷன் பீரியட். If you are in urgency to see your baby, then you are inviting health problems to the mother as well as to the child. Similarly, if you are looking for a return in your portfolio in an urgency, then you are inviting a financial health problems to you as well as to your portfolio. இப்போ வந்து நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்க ஓவர் டைவர்சிஃபிகேஷன் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3000 மந்த்லி ஒருத்தர் வந்து 3000 ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா ஒரே ஃபண்ட் போதுமா சார்? ஒரு 3000 rupees தான் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஈக்விட்டி ஃபண்டு போகிறோம், ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ இல்லை ஒரு நிஃப்டி 500 போகிறோம். 3000 ரூபா போடுறதில்ல, 2000 ரூபா அந்த ஃப்ளெக்ஸி கேப்லேயே இல்லை ஒரு நிஃப்டி 500 போட சொல்லுங்க. மீதி இருக்கிற 1000 ரூபாயை வந்து இன்வெஸ்ட் இன்டு மணி மார்க்கெட் ஃபண்டு. அந்த மாதிரி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தட் வில் த பெட்டர். லாங் டேர்முக்கு அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களால இன்வெஸ்ட் பண்ணுறது. அதே ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காக பண்ணுறதுனாக்கா இந்த நிஃப்டி 500 இது ஃப்ளெக்ஸி கேப்போ போகும். அண்ட் மோரோவர் 10 to 15 வருஷமா அது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். அவங்க வந்து அது பண்ணாமல் நான் வந்து நடுவுலையே இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்கா நடக்காது. முதல் 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் உங்களால் மேஜிக் பார்க்க முடியாது. நீங்கள் பண்ணுற அந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து முதல் 5 வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோ வேல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் முதலீடு எவ்வளோ பண்ணீங்களோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கறச்சதான் உங்களுடைய மேஜிக்லாம் நடக்கும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து மேலே போகும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து. இதை வந்து இன்னொரு விதமாக நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 2 விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து ஒரு பேஷன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. இன்னொன்று தெர் இஸ் அ டிசிப்ளின் இருக்கணும். இது 2ம் இல்லைனாக்கா உங்களால் வந்து அந்த எஸ்ஐபியில் வந்து நீங்கள் பண்ணுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை முறையான முறையில் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரிட்டர்னை வந்து அந்த இடத்துல எதிர்பார்க்க முடியாது உங்களால். இப்போ நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிறைய பேர் லாங் டேர்மில் இருந்தால் உங்களுக்கு 1 crore கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மைதான். பட் லாங் டேர்ம் இருக்காமல் எனக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் போதும், குறிப்பிட்ட கார்பஸ்க்காக தான் நான் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி வந்து போட்டேன்ட்டு ஒரு 3000 மந்த்லி ஒரு 10 lakhs வந்து அவங்க கார்பஸாக ரீச் பண்ண போகிறாங்க அப்படின்னு எவ்வளோ நாள் சார் எடுக்கும்? ஒருத்தர் வந்து மாதம் 1000 ரூபா போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபா போடுறச்சே வந்து முதல் 6 வருஷத்தில் வந்து இந்த 1000 ரூபாங்கிறது வந்து 1 லட்ச ரூபா ஆகிடும். 6 வருஷங்கிறது மாதம் 1000 ரூபா போட்டாக்கா 72000 ரூபா. அந்த 72000 ரூபாங்கிறது 6 வருஷத்தில் வந்து 1 லட்ச ரூபா ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் மாதம் 3000 ரூபா நீங்கள் போடுறீங்க, 10 லட்ச ரூபா வேணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் 10 to 12 வருஷம் இல்லை 14 வருஷம் தேவைப்படும் டபுள் ஆகிறது வந்து. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல் 3000 ரூபா நீங்கள் மாதம் நீங்கள் போடுற 3000 ரூபாயில் வந்து முதல் 6 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 3 லட்ச ரூபா ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கட்டின பணம் வந்து 1,08,000 ரூபா, அங்கே வந்து 3 லட்ச ரூபா ஆகிடும். திருப்பியும் அடுத்த 7வது வருஷத்துக்கும் திருப்பி அதே மாதிரி நீங்கள் 3000 ரூபா சேர்த்துருவீங்க. அது அடுத்த 6 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு 3 லட்ச ரூபா. ஆனால் முதல் 6 வருஷம் முடிஞ்ச அந்த 3 லட்ச ரூபா வந்து அடுத்த 12வது வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து 8 லட்ச ரூபா கிட்ட வந்துடும் உங்களுக்கு. 7 லட்ச ரூபான்றது ஆகிடும். 3 லட்சம் ரூபா 7 லட்ச ரூபா கிட்ட வந்துடும் உங்களுக்கு. அனதர் ஒரு 2-3 years நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாக்கா யூ வில் மேக் அ 10 lakhs பீரியட். அந்த இடத்துல வந்து 10 lakhs உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு அங்கே வந்துடும் உங்களுக்கு. இந்த கேல்குலேஷன் தான் உண்மையிலும் நடக்குமா சார்? ஏன்னா மார்க்கெட் ரிட்டர்ன்ஸே கொடுக்கல. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 year-ஆவே மார்க்கெட் வந்து நில் ரிட்டர்ன்ஸில் தான் வந்து இருக்கு. ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேல்குலேஷன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுமா? 10-year பீரியடில் தாராளமாக நீங்கள் வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து 12% 13% இந்த ரிட்டர்ன் ஆஸ் பர் த செபி ஆர் ஆம்ஃபி அவங்க கொடுத்த கைட்லைன்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தாராளமாக நீங்கள் இந்த ரிட்டர்ன்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு அந்த இடத்துல வராது உங்களுக்கு. ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் இந்த 10 லட்ச ரூபா நீங்கள் அந்த இது கேட்குறீங்க இல்லையா, அந்த பீரியடில் வந்து நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறச்சு ஒரு ஸ்டெப் அப் எஸ்ஐபி நீங்கள் சேர்த்து பண்ணுங்கள். ஒரு 500 ரூபாயோ இல்லை ஒரு 1000 ரூபாயோ வருஷத்துக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதிர்பார்த்த அந்த கோலை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து அடைஞ்சிடலாம் நீங்கள். ஸோ அதனால் எஸ்ஐபி பண்ணுறச்சே வந்து ஒரு ஸ்டெப் அப் எஸ்ஐபியும் வந்து சேர்த்து பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லது. இதை இன்னொரு விஷயமும் சொன்னா தமிழில் சொன்னா வச்சுக்கோங்களேன், சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இஸ் ஒரு மேஜிக் ஃபார் பீப்புள் ஹூ ஷோ லாயல்ட்டி, ரெசிலியன்ஸ், டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ். கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கிடைக்காம போகாது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 13% ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் எல்லா இயருமே இந்த மார்க்கெட் 13% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கல இல்லை சார்? கண்டிப்பாக கொடுக்கல. எல்லா இயரும் இந்த மியூச்சுவல் ஃபண்டு கொடுக்கவே இல்லை. There are some years it has given a negative returns also and some years it has given a superlative returns also. There is no doubt on that. அதில் வந்து இப்போ வந்து ஸ்டாக்கும் மியூச்சுவல் ஃபண்டும் என்ட்ரி டைம் எவ்வளோ பெஸ்ட்டோ அதே மாதிரி எக்ஸிட் டைமே வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து 1 crore வந்து ரீச் பண்ண போகிற ஒருத்தர் வந்து கோலாக வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு 20 yearsக்கு நான் 3000 இன்வெஸ்ட் பண்ணுறேன், 20 yearsல வந்து எனக்கு 1 crore வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கால்குலேட்லாம் போயிட்டு இருக்கு. பட் 15 years ஒரு கார்பஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா
எடுத்துக்கலாமா இல்லை 5 இயர்ஸ் அப்படியே விட்டுலாமா சார்? இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம வர்றச்சே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முதல்ல ஸ்டாப் பண்ணவே கூடாது. அடல்ட் ஃபேஸில் வந்து there are two things. One is called accumulation, another one is called withdrawal. நம்ம எவ்வளோ நாள் வேலை பண்ணுறோமோ எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறோமோ அந்த பீரியட் ஃபுல்லாக we can do an accumulation. Once you stop working and you're going for a withdrawal, ரிட்டையர்மெண்ட் மோடுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னாக்கா தென் யூ ஸ்டார்ட் விட்ரா. அப்படியே நீங்கள் விட்ரா பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் மினிமம் 3-4% நீங்கள் வந்து பரானுக்கு விட்ரா பண்ணுற மாதிரி இருக்கட்டும். அதில் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு 60-65% ஈக்விட்டியாக இருந்துனாக்கா இட் வில் லாஸ்ட் லாங்கர் ஃபார் யூ. பண்ணாங்க. இப்போ வந்து நான் ஏன் இந்த கொஷின் கேட்டேன்னா, இப்போ 2010 வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. ஸோ 2040 வந்து அவர் நினைச்ச கார்பஸ் வந்து ரீச் ஆகிருச்சு. ஸோ 39 வந்து ஏதாச்சும் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா அப்போ குறையும் இல்லை சார் பர்சன்டேஜ்? பட் குறையும். அகைன் அடுத்த 2 வருஷத்துக்கு திருப்பி மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவேஷன் மேலே போயிடும் இல்லையா? ஸோ அதனால 1 இயர்ல நடக்கிற இது வந்து அவர் ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண பீரியட் வந்து 30 வருஷம். அந்த 30 வருஷத்துல வந்து அந்த லாஸ்ட் 29 வருஷம் 30 வருஷத்துல ஏதாவது ஒரு மேஜர் ஆக்டிவிட்டி ஏதோ நடக்கிறது, ஏதோ ஒரு மார்க்கெட் கொஞ்சம் டைல்யூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 29 வருஷம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த ஷாக்கை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த இடத்துல வந்து ரொம்ப பெருசாக அவருடைய போர்ட்ஃபோலியோ எரோட ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து த ஷாக்ஸ் கேன் பி அப்சர்வ்ட் ஈஸிலி அந்த இடத்துல இருந்து. எனிவே அதான் சொல்றது, லாங் டேர்மாக எஸ்ஐபி பண்ணுறச்சே வந்து irrespective of the shocks can be absorbed by the portfolio. So definitely will get the better return அங்க வந்து. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ஐபி வந்து 10 to 15 இயர்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட் வந்து எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அமௌண்ட் வந்து அதிலே அப்படியே இருந்தால் காம்பவுண்டிங்லாம் அதிகமாகுமா சார்? கண்டிப்பாக ஆகும். அதனால அதை எடுத்து தான் ஆகணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது. தேவைன்னு ஒன்று இருந்தால் தானே அதை எடுக்கணும். சரி, அவங்களுடைய கோல் என்ன, 10 லட்ச ரூபா வேணும்னு கேட்டாங்க, 10 லட்ச ரூபா வந்ததுனால நான் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணணுமா? தேவையில்லை. அவங்க பாட்டு எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். அது ஒன்றும் பண்ணும்போது மொத்தமாக எடுத்துக்கலாமா இல்லை பாதி அப்படியே வச்சுட்டு எடுத்துக்கலாம்? தேவையான அளவுக்கு எடுத்துட்டா போதும். நீங்க வேண்டா மொத்தமாவும் எடுத்துக்கலாம். உங்களுடைய தேவை என்னவோ அது வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா it is again going to grow, the valuations has to grow only. So அதனால அப்ப போய் எதுக்காக எடுக்கணும்? தேவை என்னவோ அதுக்கு உண்டான அளவுக்கு எடுத்துட்டா போதும் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து. வந்து 1 crore ஒரு கோல் ஒருத்தர் வச்சிருக்காரு. ஸோ எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணலாம் சார் போர்ட்ஃபோலியோ? எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க அவர் பண்ணி வச்சிருந்தாருனாக்கா ஒன்ஸ் இன் இயர் போடுங்க. அவருடைய வேல்யூவேஷன்ஸை போய் செக் பண்றதோ இது பண்றதோ எஸ்ஐபியா அந்த மாதிரி பண்ணியிருந்தாருனாக்கா தவிர வந்து ரெகுலரா போய் செக் பண்றதுன்னு வச்சுங்களேன், இந்த தேவையில்லாம ஹார்ட் பர்ன்ஸ் அண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ் தான் எஸ்ஐபி வந்து. இப்போ நிறைய பேர் வந்து ஆப்ஸ்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டேரக்டா தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ ரெகுலரா விட டேரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா இல்லை குறைவா தான் கிடைக்குமா சார்? See, it is only a basis point of the difference. இப்போ வந்து ரெகுலர்ல இன்வெஸ்ட் பண்ணாங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 12% வருதுனாக்கா, டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு 12.5% இல்லை ஒரு 13% ஜாஸ்தியா வரும். தட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த என்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அந்த ஃபண்ட் ஹவுஸ் மேனேஜ் பண்றாங்கன்றது பொறுத்து தான். அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் எவ்வளோலாம் செலவுகள்லாம் போக மிச்சம் இருக்கிறது வந்து டைரக்டா இதில் என்ஏவியில் வந்து ஆட் ஆகும். அதுதான் உங்களுக்கு இதுவே தவிர வந்து ரொம்ப பெருசாலாம் இதுவாக போகிறது இல்லை. மேக்ஸிமம் போனால் 50 பேசிஸ் பாயிண்ட்லேருந்து 100 பேசிஸ் பாயிண்ட் தட் வில் பி டிஃபரன்ஸ் ஃபார் ரெகுலருக்கும் இந்த டைரக்ட் ஆப்ஷன்ஸ்க்கும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம்னா நீங்கள் பிகினராக ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட் போங்க அப்படின்ட்டு இது எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, டெஃபினட்டாக ஸ்மால் கேப் போடலாம், வேணாம்னு சொல்ல மாட்டேன். அவங்களுடைய ரிஸ்க் எபிலிட்டி என்னன்னு தெரியணும், ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி என்னன்னு தெரியணும். அது தெரியாமல் நம்மளா வந்து நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் ஒரு ஸ்மால் கேப்பில் போடுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படியே நீங்கள் ஸ்மால் கேப் கொடுக்கறதா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ஃபண்டு எவ்வளோ வருஷம் மார்க்கெட்டில் இருக்குது, 10 வருஷம் ஆகிடுதா 15 வருஷம் ஆகிடுதா, என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அந்த ஃபண்டு, அந்த 15 வருஷ பீரியடில் வந்து எத்தனை வாட்டி வந்து அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க வச்சிருக்க பெஞ்ச் மார்க்கை வந்து பீட் பண்ணியிருக்காங்க. 15 வருஷத்தில் நாங்கள் வந்து ஒரு 12 வருஷம் நாங்கள் பெஞ்ச் மார்க்கே நாங்கள் பீட் பண்ணியிருக்கோம், நாங்கள் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சொன்னால் அந்த மாதிரி ஃபண்டை நீங்கள் தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம். அகெயின் அந்த இடத்துல இன்வெஸ்டர்னுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியை தெரிஞ்சுட்டு நீங்கள் தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் இல்லை நீங்கள் ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னாக்கா த பெஸ்ட் திங் இஸ் அவருக்கு வந்து ஒரு நிஃப்டி 500 ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை கொடுத்துருங்க. அப்படி இல்லையா ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பு இதே மாதிரி ஒரு 10 வருஷம் 12 வருஷம் இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஃபண்டை வந்து தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸ்மால் கேப் கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அகெயின் ரொம்ப ரொம்ப வயசான ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்கிறவர் வந்து அவர் வந்து அப்போ வந்து நான் எஸ்ஐபி ஆரம்பிக்கிறேன்னு வந்து போடுறானாக்கா அவருக்கு வந்து தயவு செஞ்சு எஸ்ஐபியில் வந்து ஸ்மால் கேப் தயவு செஞ்சு கொடுக்கவே கூடாது, அவருக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு யங்ஸ்டர் புதுசாக வேலைக்கு வர ஆரம்பிக்கிறாரு, அவருடைய சர்ப்ளஸ் பணம் இப்போ தான் ஆரம்பிக்கிறாருனாக்கா அவருக்கு நீங்கள் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் தாராளமாக கொடுங்க. இந்த மாதிரி ஃபண்ட் ஹவுஸ் விச் இஸ் காட் 10 இயர் ட்ராக் ரெக்கார்ட் 15 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்ட் ஹவுஸ் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் எஸ்ஐபி. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இன்னொரு பெரிய காரணம் இது ஒரு பெரிய ப்ராசஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒன்றும் கஷ்டமான விஷயமே ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மினிமம் டேட்டாஸ் தேவைப்படும். அவங்களுடைய பேர், அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, அவங்களுடைய பேன் கார்டு தேவைப்படும். அவ்வளோதான். இது டேட்டா, இது பேன் கார்டை கொடுத்துட்டு அந்த ஆதாரை லிங்க் பண்ணிவிட்டு
ஒரு கேஒய்சின்னு ஒன்று பண்ணிட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் தே கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்ட். ரொம்ப ரொம்ப Okay. சிம்பிள். அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு நெட் பேங்கிங் வச்சுருந்தாங்கனாக்கா ரொம்ப வசதி. நெட் பேங்கிங் மூலமாக அவங்களுடைய ஒரு மேண்டேட்டை மேண்டேட்னு ஒன்று இருக்கும், நேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, நேஷனல் ஆட்டோமேட்டிக் கிளியரிங் ஹவுஸ் மூலமாக அது பண்ணுற ஒரு மேண்டேட்டை அதை லிங்க் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிட்டே இருக்கும். தென் தே கேன் ட்ராக் இட் ஆஃப்டர் 1 year, ஆஃப்டர் 2 years அப்புறம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ராக் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள். இது வந்து எஸ்ஐபி போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. எஸ்ஐபி பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ பிரீத்.